ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் என்ன தேதி, என்ன கிழமை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 11ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. இன்றைய நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன இன்றைய வியாழக்கிழமை ரொம்ப சிறப்புன்னு கேட்குறீங்களா? இன்றைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் அனுமன் ஜெயந்தியும் வருது. அனுமன் ஜெயந்தி, அமாவாசை இதெல்லாம் வர்றதுனால இன்றைய நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது. இன்றைய இந்த மங்களகரமான நாளில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இந்த மாதிரி சிறப்பு வழிபாடுகள் நிறைய செய்யலாம். அதே போல் அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அனுமன் வழிபாடு இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய நாள் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் சாதாரணமாக கிரகங்கள் இல்லாமல் ரொம்பவே ஸ்பெஷலாக கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. இன்றைய நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே விசேஷமான நாள் என்று சொல்லலாம். இந்த விசேஷமான நாளில் நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களானது நடக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இன்றைய நாள் நடக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க. ஸோ வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் முன்கோபத்தை குறைத்து கொள்ளணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான ரிஸ்க்குகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அதே போல் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படணும். அவசரப்பட்டு இன்றைய நாள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வியாபாரத்தில் கூட சில பாடங்களை கற்றுக்கொள்வீங்க. பொதுவாக அமாவாசை நாள் சாதாரண நாள் இல்லை என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான சில பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இன்றைய ஒரு நாள் உங்களுக்கு அவசியம். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் அந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படணும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது. அவசர முடிவுகள் பேராபத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசித்து தான் இன்றைய நாள் செயல்படணும். அதே சமயம் என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் முன்கோபத்தெல்லாம் குறைத்து கொள்ளுங்க. கோபத்தை காட்டாதீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்றைய நாள் பொறுமையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அனுசரிக்காமல் கோபப்படும் போது தான் மேலும் மேலும் ஏற்படும். இன்றைய நாள் அமாவாசை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய ஒரு நாள் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ பொறுமை அனுசரித்து போகணும். இல்லைனா உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஆபத்தான நாளாக மாறிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இன்றைய ஒரு நாள் இருங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, வியாபாரத்தில் நீங்கள் இன்றைய நாள் அவசரமாக முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கூட இருப்பவர்களோடு அனுசரித்து செல்லணும். இல்லைனா அதுவே உங்களுக்கு இன்னொரு விளைவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கிய சிந்தனை நாளை நாள் வேண்டும், இன்றைய நாள் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதுக்கேற்ப இன்றைய நாள் நடந்துக்கணும். இல்லைனா உடல் ஆரோக்கியத்துலேயும் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே பொறுமையானது ரொம்ப அவசியம். பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு பேராபத்தை கொடுக்கும். ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதமான நலன் இருந்த நாளுங்க. இன்றைய இந்த நலன் இருந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த முக்கியமான நாளில்
உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சந்தன வெள்ளை நிற ஆடை அணிந்து வடமேற்கு நோக்கி உங்கள் பயணம் இன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான நிறம், எண், திசை இதெல்லாம் தான் இன்றைய நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிடப்பட்டதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்கலாம். மீதம் இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேச ராசி. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுபகாரிய எண்ணம் கைகூடி வரும். பிரபலமானவர்களுடைய ஆலோசனை மனதில் மாற்றத்தை ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். உறவினர்களோட பொறுமையை கடைபிடிக்கணும். இன்று நாளே உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதமான நிறைவு நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். நண்பர்களிடையே விட்டு கொடுத்து செல்லணும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யணும். ஜாமீன் சார்ந்த செயல்களை தவிர்க்கணும். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். இந்த நாள் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக மிதுன ராசி. திட்டமிட்ட காரியங்கள் செய்து முடிக்கணும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைக்கணும். உள்ளத்தில் அமைதி ஏற்படும். சிந்தனையில் திறன் மேம்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் உயர்வான சூழல் உண்டாகும். இந்த நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமை நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததாக கடகராசி. சகோதரர்களால் நன்மை உண்டாகும். தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். எதிர்பார்த்த சில வாய்ப்பு சாதகமாகும். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னல்கள் நீங்கும். செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். தொழில் வளர்ச்சியில் திருப்தி ஏற்படும். இந்நாள் வெற்றி நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக சிம்ம ராசி. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வெளியூரில் இருந்து அனுகூலமான தாள்கள் கிடைக்கும். வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்ற பற்றிய சிந்தனை மேம்படும். பணியாட்களால் லாபம் அதிகரிக்கும். சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை புரிந்து கொள்வீங்க. இந்த நாள் உங்களுக்கு கவலைகள் விலகிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கன்னிராசி. நட்பு வட்டம் விரிவடையும். உடனிருப்பவர்களோட விட்டு கொடுத்து செல்லணும். நூதன பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். குடும்பத்தினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கணும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு சோதனை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்ததாக துலா ராசி. விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க. இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும். உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். செலவுக்கேற்ற வரவுகள் கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணைவருடைய உறவினர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும். இன்றைய நாள் ஊக்க நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. இழுப்பறியான காரியங்களை செய்து முடிக்கணும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். எதிராக பேசியவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க. புதிய முயற்சிகளில் ஆலோசனையானது வேண்டும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாறும். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அடுத்ததாக மகர ராசி. பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும். திடீர் பயணங்கள் உண்டாகும். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனை மேம்படும். சுபகாரிய தொடர்பான விரயம் ஏற்படும். தக்க நேரத்தில் சில உதவிகள் கிடைக்கும். கொஞ்சம் தடங்கள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு குறையும். அடுத்ததாக கும்பராசி. உடனிருப்பவர்கள் உதவியோடு இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வெளியூர்லேருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சொத்து விற்பனையால் லாபமானது கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். உங்கள் மீதான வதந்திகள் மறையும். இன்றைய நாள் செலவு நிறைந்த நாள் உங்களுக்கு. அடுத்ததாக மீன ராசி. சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். பாதையில் நின்ற பணியை செய்து முடிக்க முடியும். பணவரவு திருப்தி அளிக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கணும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். இந்த நாள் உங்கள் ராசிக்கு சுகம் இருந்த நாள் தான். பெருசாக வேறு எதுவும் பிரச்சனை வராது. ஹாப்பியாக இருக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைய இந்த அமாவாசை அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இப்போ முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிகளுக்கு இன்றைய நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உடனே இதை பார்த்து பயனடைய முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தினசரி ராசி பலனை பார்த்து இந்த பலன்களுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்கிட்டோம்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொகுப்போடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.